இப்போ பின் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஹெவி சாரியில் வந்து பின் அப்படியே ஓப்பன் ஆகிடும். இந்த டிப் வந்து நான் பிரைட்ஸ்க்கு மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவேன். எடுத்து விட்டு இப்படி இதை பிடிச்சிக்கிட்டே வந்து நம்ம இதுதான் இருக்கிறதுலே ட்ரிக்கியான பாட்டு. ஏன்னா வந்து நான் இப்படி விட்டாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெளியவும் வராது. இங்கே பின் பண்ணுறதுலேயும் ஒரு ஹேக் இருக்குது. என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக அந்த ஷேப் வந்து தெரியும். இந்த மாதிரி பிடிக்க சொல்லுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். பக்காவாக ஹைட் பார்த்து இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. பட் கொஞ்ச நேரம் நடக்க இது அப்படியே கீழே இறங்கிட்டே வந்துடும். ஸோ அதனால் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளஃபி ப்ளீட்டிங் பண்ண இந்த ஸ்டோன் சாரியை எப்படி கட்டுறதுன்னு தான் நான் காமிக்க போகிறேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே சாரியை எப்படி ஃப்ளஃபி ப்ளீட்டிங் பண்ணலான்றதை நான் காமிச்சிருப்பேன். ஸ்டோன் சாரினாலே வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நம்ம அயன் பண்ணும்போது டைரெக்டாக வைக்கலாமா, பின் இறங்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பார்த்து இதே ஸ்டோன் சாரீ தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஹெவியான ஸ்டோன் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ட்ரேப் பண்ணுறதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து இப்போது ஹெவியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின் வந்து ப்ளவுஸில் இறங்காது. அண்ட் அதே மாதிரி இப்போ சென்டர் ப்ளீட் வைக்கிறோன்னா அது வந்து ஹெவி சாரினா கொஞ்சம் இறங்கிக்கிட்டே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஸ்டோன் சாரீஸ் எப்படி கட்டுறது மட்டும் இல்லாமல் சைட் ப்ளீட்ஸுக்குமே வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வரைக்கும் அந்த டிப் நான் என் சேனலில் சொன்னதில்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சென்டர் ப்ளீட் வந்து என்னோடய ரைட் சைடில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பல்லு ப்ளீட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் வந்து பிரைட்ஸ்க்கு ட்ரேப் பண்ணும்போது நீங்கள் பல்லு வந்து கையிலே வச்சுட்டு ட்ரேப் பண்ணுறது நல்லது. பட் இப்போ நான் செல்ஃபாக பண்ணிக்கிறதுனால நான் பல்லுவை வந்து அப்படியே மெதுவாக இப்படி கீழே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளோட ப்ரீ ப்ளீட் சாரி நம்ம கட்டும்போது சென்டரில் தான் வந்து சென்டர் ப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டே போகணும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன். இதை நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபஸ்ட்டு நார்மலாக இப்படி வச்சுட்டு நான் பார்க்குறேன் இது திருப்பி சென்டரில் தான் இருக்கான்னு. எனக்கு வந்து பக்காவாக வந்து இது சென்டரில் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த சைட்லேருந்து இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ரெண்டு சைடும் ஈக்குவலாக கை வச்சு இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறமா இது இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ திருப்பி இந்த சைடெலாம் இன்சர்ட் பண்ணும்போது திருப்பியுமே இது ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி எடுத்து பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கான்றது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்படி பின்னாடி கீழே எல்லாமே அழகாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இப்படி இதை பிடிச்சிக்கிட்டே வந்து நம்ம பின்னாடி சைடும் இன்சர்ட் பண்ணுறோம். நம்ம ரைட் சைடு வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்க ஃப்ளஃபி ப்ளீட்டை அப்படி கீழே விட்டுட்டு பல்லு ப்ளீட்டை எடுக்கிறேன். ஸோ இதை இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு என்னோடய ஷோல்டரில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை பின் பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே ட்ரிக்கியான பாட்டு. ஏன்னா வந்து ஸ்டோன் சாரீஸ் இல்லை இந்த மாதிரி ஹெவி சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பல்காக இருக்கும். அதை வந்து பின் இறக்குறதே கஷ்டம். அதுவும் ப்ளவுஸோடு சேர்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன நான் ஹேக் சொல்வேன்னா, நீங்கள் இது மொத்தமாக சேர்த்து ஆல்ரெடி நம்ம ப்ளீட் பண்ணும் போதே பின் பண்ணிட்டோம். அதனால் நம்மளோட இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டரை மட்டும் கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த பார்டரில் நான் வந்து பின் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ மொத்தமாக பின் ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளீட்ஸும் கலையாது. அண்ட் அந்த ஒரு சிங்கிள் பார்டர் எடுத்து நம்ம வந்து ப்ளவுஸோடு பின் பண்ணதுனால நான் இப்படி விட்டாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெளியவும் வராது. பர்ஃபெக்டாக நல்லா டைட்டாக நின்றுடும். ஸோ ஒரு நல்ல ஹெவி சாரீஸ் இருக்குது, இல்லை ப்ளவுஸ்லேயே வந்து நல்ல ஹெவி ஒர்க் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அது ரொம்ப முக்கியம். அது மெயினாக ப்ரீ ப்ளீட்டட் சாரியில் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அயன் பண்ணதுனால அந்த லைன்ஸ்லாம் வந்து தெரியும். அதனால் நீங்கள் ரொம்பவும் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதே சமயம் இப்படி கிட்டே இருக்க மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஃபுல் சாரி கட்டி முடிச்சப்பறம் உங்களுக்கு கரெக்ட் பண்ண கஷ்டமாயிடும். ஸோ அந்த லைன் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பார்டர் இருக்குல்ல, நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் ஃப்ளஃபி ப்ளீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேப்பிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. அண்ட் முக்கியமாக 1-on-1 செஷன் தான். ஸோ இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு எப்படி தேவைன்ற மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் பொறுமையாக எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் முடிக்க மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் ரைட் சைடு ஹேண்ட் இருக்க ரைட் சைடு ஹேண்டில் இந்த மாதிரி
இந்த பார்டர் வருதுலையே அந்த பார்ட் பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் சைடு ஹேண்டில் இங்கே டைட்டாக இந்த மாதிரி இழுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக அந்த ஷேப் வந்து தெரியும். ஸோ நல்லா இந்த மாதிரி டைட்டாக இழுத்துட்டேன். இப்போ பின் பண்ண போகிறோம். இங்கே பின் பண்ணுறதுலேயும் ஒரு ஹேக் இருக்குது. என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வச்சு பின் பண்ணால் கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகிடும் இந்த ஏரியா. அப்படி ஆகாமல் நல்லா இது வந்து டைட்டாக பின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மளோட ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்கர்ட் இருக்கும். அந்த இன்ஸ்கர்ட்டை கொஞ்சம் டைட்டாக எடுத்துகிட்டு வந்து இப்படி பின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி பின் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா நல்லா டைட்டாக ஆகிடும். உங்களுக்கு வந்து லூஸே ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளீட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கேருந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்து இங்கே பிடிச்சிக்கிறேன். அப்படியே ஒரு ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 4 ப்ளீட் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் 4 ப்ளீட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுவுமே திருப்பி அதே மாதிரி நல்லா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து இதை இங்கே வந்து பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த 4 ப்ளீட்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் செல்ஃபாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கிளைண்ட்டாக இருந்தால் அவங்க கையில் கொடுத்து இந்த மாதிரி பிடிக்க சொல்லுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 4 ப்ளீட்ஸ் எடுக்கும் போதே இன்னும் நிறைய ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கீழே சாரி தூக்கிடும், இல்லை இங்கே வந்து நம்மளுக்கு ரொம்ப டைட்டாகி உள்ளே இன்சர்ட்டே பண்ண முடியாமல் ஆகிடும். அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது. நான் இதை அப்படியே வந்து இன்னும் 2-3 ப்ளீட்ஸாக வந்து எடுக்க போகிறேன். கிளைண்ட்டை வந்து இப்படி பிடிக்கவே சொல்லிடுங்க. ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் செல்ஃபாக பண்ணுறதுனால நான் பிடிச்சிட்டே பண்ண முடியாது. அதனால் நான் இதை அப்படியே விட்டுட்டு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் எவ்வளோ கிளாத் இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை வச்சு நான் இப்படி ஒரு 2 ப்ளீட் வந்து எடுக்கிறேன். ஓகே, ரொம்பவும் எடுத்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் 2 தான் எடுக்கிறேன். பக்காவாக இருக்குது. இந்த 2யும் சேர்த்து திருப்பி அதே மாதிரி ஒரு பின் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே இன்னொரு பின் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஹைட் வேணும்னு நான் பார்க்குறேன். கீழே எவ்வளோ லென்த் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தரையிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே இருந்தால் போதும். ரொம்ப தூக்கி இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஹீல்ஸ் போட போகிறீங்கன்னா போட்டுகிட்டே கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹைட் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ கீழே பக்கா ஹைட் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே நான் வந்து இன்சர்ட் பண்ணேன். உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நல்லா உள்ளே வந்து மடிஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சைடில் வந்து நான் சொருகிட்டேன். சைடில் வந்து உங்களுக்கு பெருசாக எக்ஸ்ட்ரா வராது. ஏன்னா நம்ம கரெக்டாக அளவு வச்சு தான் பண்ணோம். ஸோ அதனால் லைட்டாக டக்கின் மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு சாரி வந்துடும். ஸோ யூஸ்வலாக சாரி கட்டும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த இடத்துல நான் வந்து பின் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இன்ஸ்கர்ட் உங்களுக்கு டைட்டாக இருந்தாலே பக்காவாக வந்து டக்குன்னு ஆகிரும். ரொம்ப நேரம் நான் சாரி கட்டிகிட்டு இருந்தாலும் கலையவே கலையாது. பட் ஆனால் நீங்கள் பிரைடுக்கு பண்ணும்போது சேஃப்டிக்கு நம்ம பின்ஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெவியான சாரின்றதுனால உங்களுக்கு அப்படியே இறங்கிட்டே போயிடும். நீங்கள் பக்காவாக ஹைட் பார்த்து இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. பட் கொஞ்ச நேரம் நடக்க இது அப்படியே கீழே இறங்கிட்டே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு பின் பண்ண போகிறோம். எங்கன்னா இந்த மாதிரி இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு இன்ஸ்கர்ட்டோட ஒரு பின் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பக்காவாக நான் பின் பண்ணிட்டேன் இதோட சேர்த்து. அப்போ வந்து உங்களுக்கு கலையவே கலையாது, கீழே இறங்காது, ஹைட்டும் வந்து பக்காவாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ளவுஸ் மாற்றிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து சாரி கட்டி முடிச்சிட்டோம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக சாரி கட்ட முடியும். அதுவும் நான் சொன்ன ஒரு சில டிப்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோன் சாரியை வந்து எந்த பிரச்சனையெல்லாம் பர்ஃபெக்டாக கட்டி முடிச்சிடலாம். அண்ட் இன்னொன்று என்ன சொல்வேன்னா, பின் வந்து யூஷுவல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி சாரீஸ் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு டிப் சொல்லணும்னா, இப்போ பின் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஹெவி சாரியில் வந்து பின் அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் கூட பண்ணலாம். இந்த டிப் வந்து நான் பிரைட்ஸ்க்கு மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டிச் பண்ணிடலாம். லைக் ஜஸ்ட் சும்மா நார்மலாக ஒரு ஊசி நூல் வச்சுட்டு ப்ளவுஸோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக நிற்கும். உங்களுக்கு வந்து பின் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி எந்த பயமும் வேண்டாம்.